என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை நடுத்தருவிற்கு நிறுத்த பல முயற்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் என்றே உன்னை இந்த மனிதர்கள் பதம் பார்க்க நினைக்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இவர்கள் கொடுத்துவிட எண்ணுகிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளும் எத்தனையோ சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கடந்து வாழும்படியான ஒரு நிலையை உனக்கு கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவும், உனக்குள் இருந்து கிடைக்கின்ற இந்த தைரியம் முழுக்க உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு நல்லதை கொடுத்துவிடக்கூடாது என்பதில் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கான மாற்றங்களை எல்லாமும் சரியாக உணர்ந்து எப்பொழுதும் நீ நினைத்தபடியாக உன் வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எவ்வளவோ விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்த பொழுதிலும் கூட இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் பேரானந்தம் அடைய வேண்டிய நேரம் இது. எல்லா விஷயங்களையும் கடந்து நாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. நடந்தது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ கடந்து வந்தாலும் இந்த வராகி எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன். உன் தாயானவள் அல்லவா, எதையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க நான் தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கென சொல்லித்தர நினைக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, எதையுமே நீ தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். உனக்காக நான் வருவது உன்னை அழிக்க நினைப்பவர்களை பற்றி உனக்கு தெளிவினை கொடுப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ எத்தனையோ விஷயங்களையும் தாண்டி வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே. முடியாது என்று சொல்வார்கள், நடக்காது என்று சொல்வார்கள். ஆனால் இதையெல்லாமும் கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ இதுவரையிலும் இழந்தது எல்லாமும் போதும். வெளியில் தெரியாத ஒரு விஷயம், உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஒரு உறுப்பை இவர்கள் செயலிழக்கச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் முழுதாக எதுவும் முடியவில்லை. நீ நினைத்தால் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுத்து விட முடியும். நீ நினைத்தால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன் வாழ்க்கையை கடந்து விட முடியும். அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும், உன்னை தேடி வரும் இந்த பிரச்சனைகளில் இருந்து நீ கட்டாயமாக மீண்டு வந்து விடுவாய். நீ எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்று விடுவாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளை, நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க தெளிவாக பெற்றிட வேண்டும். நீ யோசிக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணிக்கொண்டு இனி ஒருபோதும் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த வேளை, என் பிள்ளை, நீ எதையுமே இனி நிச்சயமாக தொலைக்க மாட்டாய். நீ முடியாது என்று நினைத்த விஷயங்களை கூட உனக்கு முடித்து காட்ட நான் வருகிறேன். இந்த தாயானவள் சொல்லும் சொல்லை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிலையாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நேரமும் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு நடத்தி தர வேண்டி வருகின்ற இந்த காலம், இனிமேல் எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்துவிட்டு என் பிள்ளை இனி நீ கலங்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னால் முடியாது, நடக்காது என்று நினைத்து கைவிட்ட இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. ஆனால் உன் அம்மா நான் சொன்னது போல
எந்த ஒரு உறுப்பை இவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள், எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை உனக்கு கொடுக்கும் என்று இவர்கள் நம்புகிறார்களோ அந்த விஷயத்தை முதலில் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. உனக்காக நான் என்ன கொடுக்கிறேன் என்பதும், உனக்காக நான் எதை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் சேர்க்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு எப்பொழுதும் நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விட மாட்டாய் என்பதனையும் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையும் உனக்கு எதையுமே கொடுக்கும் என்று நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிவிட வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தாண்டி விட்டாய். இனிமேல் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உனக்கு வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான வெற்றி பொழுதாக இதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. பொதுவாகவே இந்த மனிதர்கள் அவர்கள் நினைத்ததை எப்படி சாதிக்கிறார்கள் தெரியுமா? சொல்வது யாரென்று நீ யோசிப்பதில்லை, சொல்கின்ற விஷயம் என்னவென்றும் நீ யோசிப்பதில்லை. எதையுமே நீ ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்து விடுகின்றாய். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய். அது எப்படி தெரியுமா? இவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நீ நினைத்து விடுகின்றாய். எதற்குமே உன்னுடைய மனதை பற்றி நீ சிந்திப்பதில்லை. உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை பற்றி நீ யோசிப்பதில்லை. உன்னுடைய மனது உனக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதனை ஒரு காலமும் என் பிள்ளை நீ நினைத்து விடுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கிறாய் என்பதும், எப்படிப்பட்ட விஷயங்களை நீ யோசிக்கிறாய் என்பதும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி வராகி சொல்வது போல முதலில் நீ சுயமாக சிந்திக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சுயமாக எண்ண வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை பற்றி என் பிள்ளை நீ கட்டாயமாக சரியான புரிதலுக்குள் வர வேண்டும். எதையும் முடியாது, நடக்காது என்று சொல்லி நீயாகவே கைவிட்டு விடக்கூடாது. உன்னை தேடி வரக்கூடிய எந்த விஷயங்களையும் நீ நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது. உனக்கென நான் என்ன சொல்லிவிட எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ அந்த இடத்திலேயே முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றிலும் நீ முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை பெற வேண்டும். இதற்கு முதலில் உன்னுடைய மனதை நீ தைரியமாக வைத்திருக்க வேண்டும். சொல்கின்றவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாமும் பெற்றுக்கொண்டு நீ எதையோ நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. நீ நினைத்தது போல எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் உனக்குள் எந்த வகையிலும் வேதனைகள் இருக்க வேண்டாம். நடந்து முடிந்தது எல்லாமும் நடந்ததாகவே இருக்கும் வரை என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையையும் யோசித்து இனி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இந்த வராகி நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நீ முதலில் உன்னுடைய மூளையை மற்றவர்கள் சலவை செய்ய ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாய். உன் மூளையை தானே இவர்கள் முடக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கண்மூடித்தனமாக நீ நம்பிக்கொண்டிருப்பதனால் இவர்கள் வேண்டும் என்றே உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றிலும் உனக்கு துன்பங்களை தந்துவிட இவர்கள் பயன்படுத்தியது. இவர்கள் சொன்னால் நீ கேட்டு விடுவாய், இவர்கள் சொன்னால் அதை நீ நம்பி விடுவாய் என்கின்ற ஒரே எண்ணம்தான். இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீ அப்படியே சரியென்று தலையாட்டும் வரை இவர்கள் உனக்கு எந்த நிலையிலும் இருந்தும் துன்பங்களை தர தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த வராகி நான் இருந்து சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டது உண்மைதானே? அப்படியானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு தருணங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் காலம்
உனக்கு நல்லது நடக்க வேண்டி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சி நடுங்காதே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் யோசித்து நீ ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதே. உன் தெய்வம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் இனிமேல் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியாக மீட்டு கொடுக்கும் அல்லவா? வராகி என்பவள் உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவான புரிதலோடு என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான சிந்தனையோடு என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நமக்கு நாமே பல கேள்விகளை கேட்க வேண்டும். மற்றவர் சொல்கின்ற வார்த்தைகளை கண்மூடித்தனமாக நம்புவதற்கு முன்பாக இது உண்மைதானா, சரிதானா, இவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, இது நியாயமானது தானா என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இருக்கும் இந்த விஷயங்கள் தான் நீ யோசிக்கும்படியான பல உண்மைகளை உனக்கு தருமே தவிர இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை நிச்சயமாக இது வீழ்த்தி விடாது. நீ எண்ணிய எல்லா எண்ணங்களையும் உனக்கு இது சரியாக்கி தரும் வரை என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காதே. முடியாது என்று இங்கு எதுவுமே கிடையாது, நடக்காது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் எந்த விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக நடத்த முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் நீ நினைத்தது போல உனக்கு நல்ல மாற்றங்களை பெற முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டபடியே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. சொந்தமாக யோசித்து சொந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளினால் மட்டுமே நாம் நினைத்ததை எப்பொழுதும் சாதிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எதையுமே நீ உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் தெய்வத்திடம் முறையிடு. தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஏதாவது ஒரு சூழ்நிலையை தெய்வம் உனக்கு சரியாக எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவித்த தவிப்புகள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா நேரங்களும் உனக்கு சரியான ஒன்றை எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள். தெய்வம் எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கும். இந்த தெய்வம் எல்லா விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியென்று மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே எதிர்பார்த்து நாம் எப்பொழுதும் இந்த மனிதர்களிடத்தில் நின்றோமானால் அவமானங்கள் தான் நமக்கு எஞ்சி இருக்கும். இந்த வாழ்க்கையின் துன்பங்கள் தான் நமக்கு துணையாக நிற்கும். அதனால் துன்பங்களை வேறறுத்து உண்மைகளை உனக்கானதாக முன்னிறுத்தி எப்பொழுதும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை பெற்றுவிட நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் தாயினுடைய வாக்கு. இதை நீ ஒருபோதும் மறக்காதே. உன்னை தேடி என்ன நடக்கிறது, உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட தொடங்கிவிட்டாலே அது போதும். எந்த எல்லையிலும் நாம் நின்று நாம் விரும்புகின்ற ஒன்றை நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்பது. ஆனால் நீயாக எதையும் யோசிக்காமல் ஏதாவது ஒன்றை யோசித்து உன்னுடைய மனதை நீ கெடுத்து கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையுமே தாண்டி
இந்த வாழ்க்கை நமக்கு ஒன்றை தரும் என்றால் அந்த மன நிம்மதியை நாம் நிச்சயமாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நாம் விரும்புவது போல எதையுமே உணர்ந்துவிட நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். மற்றவர்களின் பேச்சை கேட்பதற்கு முன்பாக சரி எது தவறு எது என்கின்ற புரிதலை நீ உனக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்துவிடு. தெய்வம் நடத்துவதை நிச்சயமாக உனக்கென்று நடத்தி கொடுக்கும் இந்த வேளை. இனி எதையுமே என் பிள்ளை யோசித்து நீ மனதளவில் வேதனைகளை தூக்கி சுமக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது. எத்தனை விஷயங்களை இவர்கள் நடத்தினாலும் நீ சொந்தமாக யோசித்து விட்டாயானால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதையும் உன்னால் கடந்துவிட முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அதே நேரம் நீ சொந்தமாக யோசித்தால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் உன்னை இங்கு வீழ்த்திவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுது உனக்குள் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் மீண்டும் மீண்டும் வருகிறதோ, எப்பொழுது உனக்குள் தேவையில்லாத யோசனைகள் அதிகமாக வருகின்றதோ, உடனிருப்பவர்கள் எப்பொழுது எல்லாம் உனக்கு அதிகமான காயங்களை கொடுக்கிறார்களோ, அப்பொழுது நீ சற்று யோசித்து இதை ஏன் நமக்கு இவர்கள் தருகிறார்கள், இதை ஏன் இவர்கள் நமக்கு செய்கிறார்கள் என்று யோசித்திருந்தாயானால் அன்றே இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கி இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அன்றே இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உன் வசமாக்கி இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகளை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் நடக்கும். உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் தான் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலமும் நேரமும் உனக்கு எப்பொழுதும் ஏதுவான பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நேரங்களை நாம் உணரக்கூடிய காலம், நாம் நமக்கான தேவைகளை ஒவ்வொன்றாக உணர்ந்து கொள்ளும் காலம் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களை நாம் கவனமாக எடுத்து சொல்லும் இந்த நேரம் நீ எதையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. உண்மை எப்பொழுதும் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். பொய் பல நாட்கள் உறங்கிக் கொண்டிருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்டது போலவே நடத்தி முடிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இனிமேலும் உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு வாழ பழகு. நடக்காது கிடைக்காது என்ற எல்லா வார்த்தைகளையும் முறியடித்து நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் சத்தியம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான நன்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி இனி எந்த நாளும் உன்னை தொடர்வதை நீ ஒருபோதும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. உன் மூளையைத்தான் இவர்கள் சலவை செய்கிறார்கள். அதைத்தான் அம்மா திரும்ப திரும்ப உன்னிடத்தில் சொல்கின்றேன். உன் மூளை உனக்கு எங்கிருக்கிறது என்று தெரியாதல்லவா? அது வெளியில் தெரியாத ஒரு உறுப்பு தானே. அதைத்தான் அம்மா இத்தனை சூசகமாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யார் பேச்சையும் நம்பி யார் வார்த்தைகளையும் கேட்டு நீ செய்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களை ஒருபோதும் விட்டு விடாதே. நீ செய்து கொண்டிருக்கின்ற உண்மையான விஷயங்களை எந்த இடத்திலும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. நல்லதே நடக்கும் என்று உனக்கு நான் கொடுக்கும் இந்த உத்திரவாதம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கென்று நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து இனிமேல் நீ கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடக்கட்டும். நீ உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாக புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு. எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும்
கவனமாக புரிந்து கொண்டால் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எவராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வேதனைப்படுத்திவிட முடியாது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கட்டும் உனக்கு என்றும் என்றென்றும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.